ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ்ல குட்டி புலி ஃபேம் முத்தையா டைரக்ஷன்ல கார்த்தி, லக்ஷ்மி மேனன், ராஜ்கிரண், கோவை சரளா மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரியல் லைஃப பேஸ் பண்ணி உருவாயிட்டு இருக்க படம் தான் கொம்பன். இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்லணும்னா டைரக்டர் முத்தையாவோட அப்பாக்கும் அவங்களோட மாமனாருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ண கதை. சிம்பிளா சொல்லணும்னா மாமனார் மருமகன் ரிலேஷன்ஷிப்ங்க. சோ லக்ஷ்மி மேனனோட அப்பாவா கார்த்தியோட மாமனார் கேரக்டர்ல ராஜ்கிரண் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. கார்த்திக்கு சித்தியா பெரியமாவாங்கிறது கரெக்டா தெரியல, பட் அம்மா ஸ்தானத்துல கோவை சரளா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு தமிழ் சினிமால ஆச்சி ரோல்ஸ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஹீரோயின் கோவை சரளா தான்னு சொல்லி கருணாஸே பாராட்டியிருக்காராம். கருணாஸ் பத்தி சொல்லும்போது தம்பி ராமையாவோட சேர்ந்து இந்த கொம்பன் படத்தோட காமெடி ட்ராக்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் டைரக்டர் பாலாவோட நந்தா படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரான கருணாஸ்க்கு இந்த கொம்பன் 100வது படமா. ஸ்டன் கோரியோகிராஃபர் சூப்பர் சுப்புராயன் இந்த படத்துல கார்த்திக்கு வில்லனா நடிக்கிறாரு. இவர் பண்ண வேண்டிய வேலைய, அதாவது படத்தோட ஸ்டன் கோரியோகிராஃபிய திலீப் சுப்பராயன் பண்ணிருக்காரு. படத்துல கார்த்தியோட கேரக்டர் பத்தி கேட்டீங்கன்னா, பேருக்கேத்த மாதிரி ரொம்ப தைரியமா கெத்தான ஒரு கேரக்டர். ஆட்ட விக்கிற தொழில் பண்றாரு. கொம்பன் ட்ரைலர் பார்த்ததிலிருந்தே இது பருத்தி வீரன் பார்ட் 2வா இருக்குன்னு பல கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் கார்த்தி முதல்ல இந்த கதையை கேட்கும்போதே எந்த ஒரு ஆங்கிள்லயும் இது பருத்தி வீரன் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காரு. அதோட ஷூட்டிங்ல ஒவ்வொரு ஷாட் எடுக்கும் போதும் இது எந்த விதத்திலயும் பருத்தி வீரன் கார்த்தியை ஞாபகப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இந்த படத்துக்காக மீச தாடி வளர்த்தது மட்டும் இல்லாம வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு கார்த்தி. கொம்பன் ராமநாதபுரத்தை சுத்தி நடக்கிற ஸ்டோரிங்கிறங்காட்டி அங்க இருக்கிற மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்லாங் லாங்குவேஜையும் கத்திருக்காரு கார்த்தி. சோ எந்த ஆங்கிள்லயும் பருத்தி வீரனுக்கும் கொம்பனுக்கும் சம்பந்தமே கிடையாதான். எமோஷன், ஹியூமர்னு இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனரா இருக்கும்னு சொல்றாங்க. கார்த்திக்கு ஈக்குவலா இந்த படத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்க இன்னொரு கேரக்டர்னா அது நம்ம ராஜ்கிரனுக்கு தான். இவருக்கும் கார்த்திக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதையே நகருதுன்னு சொல்றாங்க. ஹீரோ பத்தி பேசியாச்சு, முக்கியமான கேரக்டர் பத்தி பேசியாச்சு. அடுத்தது நம்ம லக்ஷ்மி மேனன் தான். இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த ஊர் மக்களோட ஃபேமிலி மெம்பரா ஐக்கியமாகி வீட்ல போய் சாப்பிடலாம் செஞ்சாங்க லக்ஷ்மி மேனன். இவங்களுக்காக ஸ்பெஷலா லஞ்ச் எல்லாம் வந்திருக்குன்னா பாருங்களேன். ஒரு அழகான கிராமத்து பொண்ணா ஐ திங்க் கார்த்தியோட அத்தை பொண்ணு கேரக்டர் தான் இந்த படத்துல லக்ஷ்மி மேனன் பிளே பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஸ்ரீதிவ்யாவை கூட அப்ரோச் பண்ணிருக்காங்க. பட் இந்த கேரக்டருக்கு லக்ஷ்மி மேனன் தான் செட் ஆவாங்கன்னு சொல்லி இந்த படத்தோட வாய்ப்பு இவங்களுக்கு வந்திருக்கு. கொம்பனோட மியூசிக் டைரக்ஷனுக்காக ஆல்ரெடி யுவன் சங்கர் ராஜாவை புக் பண்ணிருந்தாங்க. திடீர்னு அந்த வாய்ப்பு ஜிவி பிரகாஷ்க்கு வந்துச்சு. படத்துல மொத்தம் 5 சாங்ஸ், எல்லாமே தார, தப்பட்ட, மிருதங்கம், நாதஸ்வரம்னு அப்படியே மண் வாசனையான சாங்ஸ். இந்த படம் தல அஜித்தோட என்ன எறிந்தால் படத்தோட ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா மதுரையில ஒரு சில சமூகத்தினர் இந்த படம் தன்னோட சமூக பிரச்சனைய பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த ஏரியால ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவும். அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி சென்சார் போர்டுக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்க. இதையெல்லாம் தாண்டி கொம்பன் மார்ச் 27 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது.